ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி என்ன ட்ரேடிங் ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நிஃப்டியில் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி உள்ளே வச்சு பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ராஃபிட்டும் நான் காட்டுறேன். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. கரண்ட்டாக 1300 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா. கரண்ட் ப்ராஃபிட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3000 rupees வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நிஃப்டியில் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனில் இந்த செக்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து இது ஒரு 3000 ரூபாய் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நிஃப்டி ஆப்ஷனில் 3000 ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1200 கிடச்சிது. 24 டேஸில் 5600 கிடச்சிது. தான் மந்த்லி நம்மளுக்கு 5000 30K போட்டோன்னா 10 to 15% 20 இருக்குது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு இது கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. இதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி தான், வேறு எதுவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறது கிடையாது. இது ரெண்டு தான் ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பிஎன்எஃப் ஹெச்ஏ செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இது வந்து லாங் டேர்முக்காக இப்போ கரண்ட்டாக ஒரு 82Kக்கு வந்து ப்ராஃபிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. ஒன்று மட்டும் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்தோடனே தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. இது ரெண்டுமே பக்காவாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இந்த மந்தில் இதை ட்ரேட் பண்ணுங்கள், அடுத்த மாதம் வந்து அந்த இதை ட்ரேட் பண்ணுங்கள். அதை மாதிரி நீங்கள் ஆப்ஷனாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுலேருந்து 1 இயருக்குள்ளே நீங்கள் டபுள் ஆஃப் த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்டேபிள் பண்ணிங்கன்னா 2 லாட்டாக போடுவீங்க. 2 ட்ரேடாக போடுறப்போ 2 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லாட்டுக்கு உண்டான நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கையில் எடுத்துடலாம். உள்ளே வந்து 3 மடங்கு உங்கள் அமௌண்ட்டு இருக்கும். அது 3 லாட்டாக நீங்கள் போடப்போ இயர்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து பேமெண்ட்டை விட்ராவும் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சருக்கு இதில் ஒரு அமௌண்ட் சேமித்து வைக்கணும். ஒரு 5 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இது நீங்கள் ஸ்டேபிளாக கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களால் எட்ட முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் என்ன ஸ்டேட்டஸ் எவ்வளோ அமௌண்ட்டில் க்ளோஸ் ஆகுதுன்றதை இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் பார்ப்போம். தேங்க்யூ.